சாமி இறங்கும்போது நம்ம உடம்புல தெரிகிற 10 அறிகுறிகள் சாமியாடிகள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உணர்ந்திருப்பாங்க. நானும் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முதல்ல சாமி பரிபூரணமா அழைக்கிறோம். ஒவ்வொரு தெய்வங்கள பொறுத்து அந்த தெய்வத்தோட அந்த தோற்றம் வேறுபடும். இப்போ ஒரு ஆண் தெய்வமா, பெண் தெய்வமா அத பொறுத்து அந்த தோற்றம் இருக்கும். முதல் அறிகுறி ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், சாமி எந்த நேரத்தில வரும் அப்படின்னா, ஒரு மனதா ஒரு மனதா நம்ம தெய்வத்த நெனச்சு நாம வணங்கி நிப்போம்ல. அதாவது நம்மளுடைய உடலும், மனமும் நம்ம ஒரு தியான நிலையில இருந்தா எப்படி இருப்போம்? நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளும் இருக்காது. தெய்வ சிந்தனைய தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அந்த ஒரே மனநிலை, அந்த ஒரு மனநிலை மட்டுமே நம்ம உடம்புல இருக்கும், மனதில இருக்கும். இது 1. 2வது உடம்பு சிலிர்ப்பூட்டுவது, உடம்பு புல்லரிப்பது, உடம்பு முறுக்கேறுவது, ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தா குளவை போடுவது, இது போன்ற அறிகுறிகள். இப்ப ஒரு ஆண் தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தின் மேல ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் வருது அப்படின்னா, அவங்களுடைய உடல் முறுக்கேறும். அவங்களுடைய அந்த எண்ணமும், சிந்தனையும் வேகமாகும். பெண்களா இருந்தா அப்படியே வாய் நிறைய குளவ போடுவாங்க. இது போன்ற அறிகுறிகள் 2வது. 3வது அதாவது அந்த குலதெய்வம் பரிபூரணமா வரும்போது, அந்த ஆயுதத்த தேடும். அதாவது ஒரு சாமி என் மேல வந்துருச்சு, என் மேல நின்ன சாமி பரிபூரணமா வந்த உடனே, அந்த தெய்வத்துக்கு உரிய ஆயுதம் எது? அருவாவா? சாட்டையா? சலங்கையா? கிழுக்கா? சூலமா? இது மாரி அந்த தென்னம்பூவா? இது போன்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். ஆனப்பந்தலா? இது போன்ற அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய ஆயுதங்களை தேடுறது. இது 3வது. 4வது என் மேலே சாமி வந்துருச்சு. நான் ஆயுதத்தை எடுத்துட்டேன். ஆனால் என் அண்ணன் வரலை, என் தம்பி வரலை, என் தாய் வரலை, என் தங்கை வரலை அப்படின்னா, என் மேலே சாமி வந்த உடனே நான் அப்படியே அந்த எல்லையை விட்டு நான் நகர்ந்து அப்படியே கல்லறி விழாவில் அப்படியே போயிட மாட்டேன். என்னுடைய தெய்வங்கள் வந்துருச்சான்னு ஏற இறங்க பார்க்கும். ஆண் தெய்வமாக இருந்தாலும், பெண் தெய்வமாக இருந்தாலும். அந்த சாமி உடன் தெய்வம் வரலை அப்படின்னா அந்த சாமியை அழைக்கும். என் மேலே சாமி வருதுன்னா நான் போய் உடன் தெய்வத்தை நான் அழைப்பேன். வராத தெய்வத்தை கூட நான் என் கையில் ஆச்சார விகுதி கொடுத்து அழைப்பேன். இல்லைன்னா அப்படியே ஒரு ஏற இறங்க ஒரு பார்வையிலே தெய்வம் துள்ளிக்கிட்டு வந்துடும். இது 4வது. 5வது நல்லா பசிக்கும், தாகம் எடுக்கும். எப்படின்னா ஒரு தெய்வம், அதாவது எதுக்குங்க நம்ம தெய்வத்துக்கு, அதாவது இந்த பூசகட்டி படையலை தழுக கொடுக்குறோம்ல, அப்போ அந்த தெய்வத்துக்கு தேவையானது அந்த இடத்துல ரொம்ப அதிமுக்கியமானது படையல். அப்போ அந்த படையலை அந்த இடத்துல தேடும். அப்போ நம்மளுடைய அந்த சாமியாடிகளுடைய உடலும் சரி, மனதும் சரி பசியாகவும் தாகமாகவும் இருக்கும். இது 5வது. 6வது எலுமிச்சங்கனி, விபூதி. இது 2மே ரொம்ப முக்கியங்க. சாமி அழைக்கிறோம், சாமி பரிபூரணமாக வருதுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா, எலுமிச்சங்கனி இருக்கணும், விபூதி இருக்கணும், தீபாராதனை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தீபாராதனை, அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்தில் அந்த தெய்வத்தோட சக்தி உச்சம் பெறும். அப்போ அந்த எலுமிச்சங்கனி எடுத்து, அந்த எலுமிச்சங்கனியை ஒரு சில தெய்வங்கள்லாம் மென்று முழுங்கும், வேப்பலை கேட்கும், அதே சமயம் விபூதி கேட்கும். அதுபோன்று தனக்கு தேவையான அந்த கனிகளையும் அந்த அந்த பொருட்களையும் விரும்பி கேட்கும், மனதானது தேடும். இது 6வது. 7வது சாமி, எல்லா சாமியும் வந்துருச்சு. ஒரு 5 தெய்வம் இருக்குது, 7 தெய்வம் இருக்குது அப்படின்னா, எல்லா தெய்வமும் வந்துருச்சுன்னா அந்த தெய்வங்களை பாதுகாப்பாக 4 திசைகளையும் 8 திசைகள் நோக்கி எந்தெந்த இடத்துல எந்தெந்த வினைகள், தீய சக்திகள் இருந்தாலும் அதிலிருந்து காத்து பெண் தெய்வங்களை, ஆபரணங்களை, அந்த ஆயுதங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வர்ற அந்த பாதுகாப்பா. இப்போ ஒரு சாமி வந்துட்டாருன்னா குடுகுடுன்னு வேகமாக ஓடி அந்த முச்சந்தில நிற்பார். இன்னொரு சாமி குடுகுடுன்னு ஓடி போய் இன்னொரு முச்சந்தில நிற்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆபரண பெட்டியை பாதுகாப்பாக எல்லைக்கு அழைச்சி வரணும். அதுபோன்று அந்த பாதுகாப்பான ஒரு மனநிலை அந்த சாமியாடிகள் மேலே வரும். இது 7வது. 8வது எல்லை, அந்த குலதெய்வ எல்லை நெருங்கின உடனே
வேகம் இருக்குல்ல, அந்த சக்தியானது நம்ம உடம்புல இருக்க அந்த ஒரு சக்தியானது 3 மடங்கு உயரும். அதிகமான அதாவது நம்மளுடைய அந்த உள்ளமும் சரி, அந்த நம்மளுடைய மனமும் சரி, அதனுடைய வேகம் அதிகரிக்கும். நம்மள மீறின ஒரு சக்திய அந்த இடத்துல உணருவோம். அந்த கோவில் தலவாசலுக்குள்ள ஏறும்போதெல்லாம் நிறக்க நிறக்க சாமி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் அப்படியே பெண் தெய்வமா இருந்தா குலவை போட்டு, ஆண் தெய்வமா இருந்தா அபயத்தை போட்டு உள்ள ஏறுவாங்க, உள்ள கொண்டு செலுத்துவாங்க. இது 8வது. 9வது, உள்ள கோவிலுக்கு உள்ள வந்த உடனே அந்தந்த தெய்வங்களோட எல்லையை தேடுறது. ஏன் அப்படின்னா அந்தந்த எல்லையில தான் அந்தந்த படையல் இருக்கும். அப்போ அந்தந்த எல்லையில் அந்த படையல் மட்டும் இருக்கும்னா அந்தந்த எல்லையில் போய் அந்த தெய்வம் அந்த இடத்துல உட்காரணும், அதனுடைய ஆயுதத்தை அந்த இடத்துல நிலை நிறுத்தணும். அப்படிங்கிறதுனால எதிராக என் எல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லை அந்த தெய்வத்திற்கு உரிய அந்த பீடமோ அல்லது அந்த ஆயுதம் இருக்கும் இடமோ அல்லது அந்த கருவறையோ வேகமாக போய் அந்த எல்லையில் அப்படியே அந்த ஆயுதத்தை வச்சு அந்த எல்லையில் ஏற இறங்க அப்படியே மனம் குளிர உட்காரும். இது 8வது. 9வது 10வது எல்லாம் நடந்துருச்சு, பரிபூர்ணமாக சாமி வந்துருச்சு, எல்லா ஆபரணங்களும் அணிகலன்களும் உடன் தெய்வங்களும் பரிபூர்ணமாக வந்துருச்சு. உள்ள அது அதனுடைய எல்லையை தேடி எல்லையில் உட்காந்துருச்சு. அப்போ கிடைக்கும் பாருங்க ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சி. தெய்வம் நிறகூட்ட நிற்கும் அந்த எல்லையில் உட்கார்ந்த உடனே. அது போன்ற ஒரு இன்பம், அது போன்ற ஒரு மனநிலை நமக்கு எப்பயுமே இருக்காது. அது போன்ற ஒரு உச்சக்கட்ட மகிழ்ச்சி நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக உணருவோம். அந்த படையல் இருந்துச்சுன்னா அந்த படையலை அழகாக அப்படியே ருசிச்சு எடுத்துக்குவாங்க. அது போன்ற அறிகுறிகள் 10வது. இந்த 10மே நம்ம உடல்ல தெரிகிற மாற்றங்கள், அறிகுறிகள். நம்ம சாமி, நம்ம தெய்வம் நம்ம மேலே வரும்போது இதை எல்லா சாமியாடிகளும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதில் நான் ஒன்றும் அதாவது இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சாமி ஒரு இடத்துல வருது, பரிபூரணமாக வருதுன்னா அந்த தெய்வத்திற்கு இது போன்ற நிலைகள் அறிந்து கூட இருக்கிறவங்க, அந்த குலமக்கள், அந்த 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 சாமி கும்பிடை பொறுப்பாக நடத்தி கொண்டு வர்றவங்க அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த ஏற்பாடுகளை சரிவர செஞ்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தான் இந்த 10 அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா இதில் அந்த தெய்வத்திற்கு தேவையானது எது கூட ஒன்று இல்லைன்னா அந்த இடத்துல தெய்வம் ஒரு சற்று வேகமாக கோபக்குறியில் மாறும். ஒரு அசைவம் அந்த இடத்துல காவு இருக்குது, ஒரு சைவ காவு இருக்குது, தெய்வம் எலுமிச்சங்கனி கேட்குது அப்படிங்கிறப்ப அதை அந்த இடத்துல அந்த தயார் நிலையில் வச்சு அந்த தெய்வம் நிலையறிந்து போய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது மேலே அந்த சாமியாடி மேலே இருக்க தெய்வம் ஒரு மாதிரி ஒரு கோபமான ஒரு மனநிலைக்கு கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த 10 அறிகுறிகளை நம்ம அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.